எனக்கு இங்க யாரையுமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வந்து சாண்ட்ரா தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ வந்து சபரிக்கிட்ட இந்த நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அந்த நேரத்தில நடுவுல திவ்யாவும் வந்தாங்க. ஸோ, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ, இப்போ திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இடையில ஒரு கிளாஷ் வந்தது. ஸோ, அத பத்தி டீட்டெயிலா இப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்தாங்க. திவ்யா வந்து உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து வெளிய உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த ஃபைட் எல்லாம் நடந்ததுக்கப்புறமா. அப்போ வந்து சபரி ஃபர்ஸ்ட்டு போய் உட்காந்துட்ருக்காரு அங்கே ரொம்ப நேரமா. சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் திவ்யா வராங்க. திவ்யா வந்து வா சாண்ட்ரா படுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அவங்க வந்து பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சபரி கிட்ட சரி சபரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா கனி கிட்ட போய் சொல்லிட்டுருக்காங்க. கனி வந்து கேட்குறாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அந்த டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு பொட்டி ட்ரெஸ் எப்பயுமே வந்து வரும்ல. சண்டே எபிசோட் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாமே வந்து வரும். அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து பிரஜினோட இப்போ ரேக் ஃபுல்லாகவே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ, இப்போது அவங்க வந்து பாதி ட்ரெஸ்ஸை வந்து கானா வினோதத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ, இப்போ கானா வினோதத்தில் இருக்கிற அந்த பாதியையும், அதே மாரி இவங்க இதில இருக்கிற பொட்டியில திவ்யா பொட்டியில இருக்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல இந்த பொட்டியில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ, அப்போ இந்த இடத்துல வந்து சாண்ட்ராவோடது 2, 3 துணிங்க இருந்திருக்கு போல். அதாவது பிரஜின்து. ஸோ, அத வந்து நீங்க எடுக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அத நாளைக்கு எடுக்கலாம். நான் வந்து பொட்டி நீ நாளைக்கு குடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இல்ல லெட்டர் அனுப்பிச்சுருவாங்க. பொட்டி இப்பயே யாருக்கும் இது வரைக்கும் அலோவ் பண்ணதில்லல்ல. ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு தர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அர்ஜென்ட் பண்ணனால அவங்க வந்துட்டு அந்த 3 துணியையும் பிரஜின்துன்னு நெனைக்கிறேன். அது எல்லாத்தையும் எடுத்து அவங்க பெட்டு மேல சாண்ட்ரா வச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து நான் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டு சாண்ட்ரா கத்துன விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது. ஸோ, இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ நான் இந்த இடத்துல படுத்தேன் அப்படின்னா, அது நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கனி அவங்க கூட வந்து படுத்துக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க. நான் வந்து பேசிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த இடத்துல அதுக்காகலாம் வந்து வரல. ஸோ, யாரும் வந்து பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து திரும்ப திரும்பலாம் பேச முடியாது அப்படிங்கிற மாரி வந்து திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெளியே உட்காந்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட சபரி வந்து பேச்சு குடுக்க, அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, "எதுக்காக அழுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பிரச்சனை மிஸ் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "20 வருஷமா இருக்கீங்க இங்க தான் சென்னையில. இங்கேருந்து போரூர் இவ்வளோ தூரம். இதுக்கு போய் எதுக்கு மிஸ் பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. "இல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்குமா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்ததுக்கு, சபரி வந்து சொல்லிட்டு இருந்தார், "கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு 5,00,000 10,00,000 10,00,000 பேருக்கு தெரியும். இப்போ கோடான கோடி பேருக்கு வந்து தெரியும். டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ, கண்டிப்பா வந்து பிரஜினுக்கு வந்து அந்த ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். நீ வந்து கவலையே படாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல. நான் இந்த வீட்ட விட்டு வெளியே போணும். எனக்கு யாருமே இந்த வீட்ல வந்து சுத்தமா வந்து புடிக்கல அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க ரொம்ப சொல்லிட்டு இருந்த உடனே அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு இந்த வீட்லயே உன்ன மாரி ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு ஆள நான் பார்த்ததே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரஜனை வேணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா நின்டாங்கல்ல, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட வா அப்படின்னு சொல்லி சபரி வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரே அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ, அவர் வந்து இந்த மாரி வந்து சாண்ட்ராக்கு வந்து சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா ரொம்ப நேரமா விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ, நாளைக்கு சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் பேசிப்பாங்களா? இல்ல இதே மாரி இது போக போதா? அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஆனா இந்த ஒரு பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா, வாரம் வாரம் வந்து அப்படியே மாறுறது வந்து கொஞ்சம் இதனால தான் மக்கள் இத ரசித்து பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாரி கூட வந்து தோணுது. ஸோ, இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.